ஆஸ்திரேலியன் ராயல் ஏர்ஃபோர்ஸ்க்கு சொந்தமான ஒரு மேரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்ட் ஒன்று சவுத் சைனா சீல பேட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சொந்தமான P-80 ரக விமானமானது இந்த சவுத் சைனா சீல பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட் S-35 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த பேட்ரோல் ஏர்கிராஃப்ட் மேல ஃபிளாஷை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ இல்லைன்னா ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்டோ எப்போ இந்த ஃபிளாஷ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிஃபென்சிவான மெக்கானிசம்காக இந்த ஃபிளாஷ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு மிசைல் அட்டாக் பண்ண வருது அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளாஷ் ரிலீஸ் பண்ணி அந்த ஏர்கிராஃப்டை அவங்க தற்காத்துப்பாங்க. ஆனால் சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃபிளாஷை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக கிடையாது, ஒரு வார்னிங் சிக்னலா நீங்க எங்க ஏரியா விட்டு போயிடுங்க அப்படின்றத அவங்க கிட்ட சொல்ற விதமா இந்த ஃபிளாஷை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ஃபிளாஷ் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் ஏர்கிராஃப்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸரா போயிருக்கு. கொஞ்சம் போயிருந்தா கூட அந்த ஏர்கிராஃப்ட் மேலேயே கூட இந்த ஃபிளாஷ் ஆனது போய் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஆஸ்திரேலியா தரப்புல இருந்து கடும் கண்டனத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சீனா பக்கத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க டெரிட்டரிக்குள்ள நீங்க ஏன் வந்தீங்க, எங்க டெரிட்டரிக்குள்ள நீங்க வந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி நாங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சீன தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சைனா பண்றது ஒன்றும் புதுசு கிடையாது. 2023 இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு, 24 நடந்திருக்கு. ஆனா இந்த முறை இவங்க பண்ணியிருக்கிறதுக்கும் இப்ப நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனீஸ் அவர்களும் அமெரிக்க பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ரேர் எர்த் மெட்டல்ஸ் தொடர்பாக ஒரு அக்ரிமெண்ட்டை ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டோட மிக முக்கியமான நோக்கமே ரேர் எர்த் மெட்டல்ஸ்ல சைனா வச்சிருக்கிற டாமினன்ஸை ஷேடோ பண்ணணும், சைனாவை ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த அக்ரிமெண்ட் ஆனது சைன் பண்ற இந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் சவுத் சைனா சீல நடந்திருக்கு. சைனா மாதிரி சவுத் சைனா சீயை நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லைன்னா கூட ஆஸ்திரேலியாவுடைய அலையான யுஎஸ்க்கு அந்த விருப்பம் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.